டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 2 ஜெப குறிப்புகளை உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். அது கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் அடிப்படையில். அது என்ன சொல்கிறது? திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். திருவசனம் செல்வதற்கு தடையாயிருக்கிற வாசலை திறந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி முதல் ஜெப குறிப்பு. 2வது ஜெப குறிப்பு என்னன்னா, அதை சுமந்து செல்கிற மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆதியிலே இருள் ஆழத்திலே இருந்தது என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் படிக்கிறோம். அந்த இருளை அகற்றுகின்ற வார்த்தையானவராக பிதாவானவர் வெளிப்பட்டு உலகத்தை படைத்தார். அதே வார்த்தையானவர் மாம்சமாகி இயேசு என்கிற நாமத்திலே இந்த பூமிக்கு மானுட அவதாரம் எடுத்து பிறந்தார். அவர் பிறப்பதற்கு முன்பாக 400 வருடங்கள் இருள் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாத ஒரு இருள் தேசத்தை பற்றி கொண்டிருந்தது. அந்த இருளை அகற்றுவதற்கு இயேசு பிறந்தார். அப்ப ஆதியிலே இருந்த இருளை அகற்றுவதற்கு பிதாவானவர் வெளிப்பட்டார். 400 வருட இருளை அகற்றுவதற்கு குமாரனானவர் வெளிப்பட்டார். அப்ப இந்த திருவசனம் என்ன பண்ணுதுன்னா, இருளை அகற்றுகின்ற பணியை செய்கிறது. நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே தெரியாது. எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியாம தடுமாறி போயிடும். அதுபோலதான் இன்றைக்கு பாவத்தின் இருளிலே சிக்கி இருக்கிற ஜனத்திரள், விக்கிரக ஆராதனை என்கின்ற இருளுக்குள்ளே சிக்கி தவிக்கின்ற நம் சகோதர சகோதரிகள், இவர்களுடைய மன இருளை அகற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் அந்த திருவசனம் செல்ல வேண்டும். அந்த திருவசனம் எல்லா இடமும் செல்ல வேண்டும். அதற்கு தடையாயிருக்கின்ற வாசல்களை என்ன பண்ணணுமா? திறக்க வேண்டும். ஆமா, இன்றைக்கு மதமாற்ற தடை சட்டம் இந்தியாவின் பல மாநிலங்களிலே இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். திருவசனம் செல்லுவதற்கு தடையாயிருக்கிற இப்படிப்பட்ட அடைபட்டிருக்கிற வாசல்களை ஆண்டவரே திறந்தருளும் என்று சொல்லி ஜெபிப்போம். அது மட்டுமல்லாமல் அந்த வசனத்தை சுமந்து செல்கிற நம் மிஷனரிகளுக்காக நாம் அனுதினம் ஜெபிப்போம். இந்த இரண்டையும் 2 கண்களாக வைத்து ஜெபத்தை இடைவிடாமல் நாம் நிறைவேற்றுவோம். தேசம் தேவனை அறிந்து கொள்ளும், மன இருள் அகலும், வெளிச்சம் எல்லா இடமும் பரவும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் அமைய வாழ்த்துகிறேன். ஆமென்.